ஃபஸ்ட்டு டைம் ஒரு நெய்வேலினா என் ஊருக்காகவும், என் ஊர் மக்களுக்காகவும் பேச போறேன். என்னாச்சு அப்டின்னா, சட்டசபையில சௌமியா அன்புமணி வந்து மனசாட்சி இல்லாத ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுல அப்டின்னா, NLC நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்டின்னா, மக்கள்கிட்டேருந்து நிலத்த புடுங்குறாங்க. அதுலேருந்து தண்ணிய உரியிறாங்க, மைன்ஸ் போடுறாங்க. ஆனா, நிலத்த குடுத்த மக்களுக்கும், மக்களோட பசங்களுக்கும் வந்து வேலை குடுக்க மாட்றாங்க. அதுக்கு பதிலா வெளியூர்னா நார்த் இந்தியன்ஸ் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து வேலை பார்க்குறாங்க. இன்னொன்று அவங்க வந்து நாங்கள் மக்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் ஒரு பட்ஜெட் போடுறாங்க. ஆனால் வந்து அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நெய்வேலி வளாகம் மட்டும்தான் அது வந்து அவங்க அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நெய்வேலி டவுன்ஷிப் மக்களுக்கு மட்டும்தான் அது வந்து பிரயோஜனமாக இருக்கும், மற்ற மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கரெக்டான பாயிண்ட் தான். இன்னொன்று, எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க? அது என்ன டாக்டரா? எதுக்கு எக்ஸாம் வச்சு ஆளுங்களை போடுறீங்க? அந்த நிலம் கொடுத்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த ஜாபை கொடுக்கலாம்ல. எதுக்கு நீங்கள் வேற ஒருத்தவங்க வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து எக்ஸாம் வச்சு எதுக்கு நீங்கள் வந்து வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே மூணாவது பாயிண்ட்மே ஃபேர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெய்வேலி இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிகமாக இப்போ வந்துட்டு இருக்கிறது வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். ஸோ நம்ம சவுத் இந்தியன்ஸ் யாருமே கிடையாது. ஆனால் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில். ஓகேவா? ஸோ இன்னொன்று, எல்லா விஷயமுமே அவங்க பேசுறது கரெக்டு தான். நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை கிடைக்கல, ஏமாற்றம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஃபேர் பாயிண்ட். ஸோ நீங்கள் நெய்வேலியில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு நெய்வேலியை பற்றி தெரியும் அப்படின்னா அவங்க பேசுறது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். எனக்கு அவங்க பேசுறது கரெக்டாக தான் இருக்குது.